இந்த 73வது நாள் கர்த்தர் தந்திருக்கிறார். அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசத்தை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்து கொண்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் புறஜாதிகளுடைய தேசத்தை, அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசத்தை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்து கொண்டார்கள். இது வெற்றியுள்ள ஒரு தலைவனுக்கு, தலைவிக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பிளஸ்ஸிங், ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவர்கள் அல்ல. அந்த இடத்துல கர்த்தர் யாரை வைக்கணும்னா உங்களை என்னையும் தான் ஆண்டவர் வைக்கணும். ஆமென். சில வாக்குத்தத்த வசனத்தை, சில ஆசீர்வாதத்தை பாருங்க, உலகத்தில் இருக்கிற மனுஷன் தான் சுதந்திரிக்கிறான். ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணலைன்னா அதை கொஞ்சம் கூட சுதந்திரிக்கவே இல்லை. ஆனால் இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் யாருக்காக வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவருடைய பிள்ளைகளை? நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக எனக்கு என்னென்னா, இந்த 73 நாட்களில் எல்லா நாளும் ஆண்டவர் என்னோட பேசுகிறார், எனக்கு சந்தோஷம். ஆனால் இன்னைக்கு இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு எப்படியா இருந்துச்சுன்னா, எனக்கு ரொம்ப புதுமையாகவே இருந்துச்சு. எனக்கு இது எத்தனையோ டைம் பைபிள் வாசிச்சிருக்கிறேன், ஆனால் இந்த வசனம் இன்னைக்கு என்னோட ரொம்ப பேசிருச்சு. என்ன அப்படின்னு கர்த்தர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நீ பிரயாசப்பட்டதல்ல, நீ பிரயாசப்படாததை உனக்கு நான் தருவேன். அல்லேலூயா. ஆமென்.